தமிழ் பேசும் அனைத்து நலவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் டெக் செய்திகளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி S25 எட்ஜ் சீக்கிரமாக லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லி இந்த வருஷம் ஃபுல்லாகவே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதம் 13ஆம் தேதி அஃபிஷியலி லான்ச் இருக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா, பேட்டரி வெறும் 4000 mAh தான். ஆனால் ஸ்னாப்டிராகன் 8 எலிட் ப்ராசஸர் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்ம் ஃபேக்டருக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் தேவையா? இவங்க கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்களா? ஹீட்டிங் இருக்காதா? இதெல்லாம் தெரியல. இஃப் இன்கேஸ் எனக்கு வாய்ப்பு கிடைச்சி அந்த ஸ்மார்ட் ஃபோனை ரிவ்யூ பண்ணுறதுக்கான சான்ஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை அப்போ சொல்கிறேன். சரி, இந்த வாரம் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ H60 Pro வந்து லான்ச் ஆகிருந்தது. அதோடைய அன்பாக்சிங்கும் இருக்குது. CMF Phone 2 Pro உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா CMF ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண ஃபோனுக்கு அடுத்தபடியாக நிறைய விதமான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்ல ஒரு ரெக்கவரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு இருக்குது, எங்கே இப்பயுமே வந்து சொதப்புறாங்க அப்படின்றத பற்றி நம்ம அன்பாக்சிங் வீடியோ மேலே ஐ பட்டனையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆதரவு அதிகமாக கொடுக்கும் பட்சத்தில் தான் இப்போ நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து நிறைய விதமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளை பார்த்து இன்னும் எல்லாருமே ஓகே இவரும் பண்ணுறாரு, நம்ம பண்ணி தான் ஆகணும் போலன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிப்பாங்க. புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள். நத்திங் ஃபோன் 3 சீக்கிரமாகவே லான்ச் ஆக போகுது. ஏன்னா நம்ம கால் பாய் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி ட்விட்டரில் ஒரு நம்பர் கேட்டிருந்தாரு. நான் வந்து ஃபோன் 3 தான்ப்பா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் விஷயம் என்னென்னா, இங்கே ஃபோன் 3 அவர் யூஸ் பண்ணுறாருன்றது நியூஸ் கிடையாது. ஃபோன் 3 சீக்கிரம் வராததுக்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னா, இதில் அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே CMFலையாக இருக்கட்டும், நத்திங் ஃபோன் 3A ப்ரோலையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எசென்ஷியல் ஸ்பேஸ் கீன்னு சொல்லி ஒரு கீயை கொண்டு வந்தாங்களா, பெருசாக ஒரு யூஸும் கிடையாது. இப்போ CMFல மட்டும்தான் கொஞ்சமாக அப்டேட் கொடுத்துருந்தாங்க. பட் இன்னும் அதிகமான AIs எல்லாம் வந்தால் மட்டும்தான் அடுத்ததாக அவங்க ஃபோனுக்கு வந்து ஒரு டாக்கிங் பாயிண்ட் வந்து கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் கொண்டு வரதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பர்சனலைஸாக கொஞ்சம்லாம் பர்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாம். பட் உண்மையாகவே அந்த அளவுக்கு இருந்ததுன்னா நல்லதாக இருக்கும். ஸோ OnePlus ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. OnePlus Nord 5 சீரிஸ், அதாவது 5CE, இந்த ரெண்டு ஃபோனுமே சீக்கிரமாக லான்ச் ஆக போகுது. 5 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா BASல வந்து இப்போ ஸ்பாட் ஆயிருக்கு. இதில் Dimensity 8350 சொல்லக்கூடிய ப்ராசஸர் இருக்குது. அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 7100 mAh பேட்டரி. இனிமேட்டெல்லாம் இந்த மாதிரி தான் 6500 7000 பிம்பிளி கப்பிலாப்பி அப்படின்றத நம்ம பேட்டரியை பற்றி சொல்ல போகிறோம். ஸோ இதை சொல்லும் போதே Nord 5மே சீக்கிரமாக லான்ச் ஆகும் போது இதை பற்றியும் ஒரு சில லீக்ஸ் எல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் அடுத்த மாதம்லாம் கிடையாது, இன்னொரு 1 or 2 monthsல லான்ச் ஆகிடும். ஸோ அடுத்தது நம்ம அடிங்க நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, Gemini இப்போ வந்து ஐஃபோனோட இன்டெகிரேட் ஆக போகுது அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ அப்கமிங் நெக்ஸ்ட் iPhone 17 சீரிஸ் வருது பார்த்தீங்களா, அதிலேயே வரப்போகுதுன்ற போல இன்னொரு நியூஸும் வந்து இருக்கு. ப்ளஸ் இந்த 17 சீரிஸுடைய டிசைன் இப்படி தாங்க இருக்க போகுது அப்படின்றது போல ஒரு டிசைன், வேற லெவல் டிசைன், நியூ டிசைன் கொண்டு வர போகிறோம். Xiaomi 11 Ultra தெரியுமா? இது என்னென்ன புதுசாக சொல்கிறீங்க? இதுதான் இப்போ நம்ம போட்ட வீடியோவை பார்க்கணுன்றது. அதில் பின்னாடி டிஸ்பிளே வச்சு இந்த டிசைனில் தான் கொடுப்பாங்க. நீங்கள் பிக்சலு Xiaomi 11 Ultra ஒரு மிக்சியில் போட்டு அடித்து புதுசாக ஐஃபோன் டிசைன்னு கொண்டு வந்திருக்கீங்க. அப்படிலாம் இல்லை, இது நியூ டிசைன். சரி, ஏதோ 12 GB RAM எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் வந்து 20th year anniversary-க்கு இன்னும் கொஞ்சம் புதுசாக பண்ணுறதுக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனு கொண்டு வர போகிறோம் 20th year anniversary 2027. எஸ். அப்போ அதனால தான் நீங்கள் ஃபோல்டிங் வரைக்கும் லான்ச்சே பண்ணல. ஆமாம், இல்லாட்டி லான்ச் பண்ணி மடக்கிட்டிப்பீங்க. அதாவது ஃபோல்டிங் லான்ச் பண்ணி மடக்கிட்டிப்பீங்க. 20th year anniversary அப்போ பாருங்கள், சூப்பராக வரும். சரி, இந்த AI அப்போ வரும் சொல்லிட்டு போங்க. போன வருஷம் அனௌன்ஸ் பண்ண AI WWDCல சொன்னீங்க. iPhone 16 சீரிஸ் ஃபுல்லாக அதை சொல்லியே ஏமாற்றி விற்றீங்க. இப்போ வரைக்கும் இன்னும் பாதி காணுமே. வருதுல்ல, அதான் ஜெமினி வருதுல்ல. ஜெமினி யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா ஜெமினி கணேசன் வராரு, சிவாஜி வராரு, என்னப்பா இப்படின்னு சொல்லிட்டு போற. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா GTA 6 இது வந்து பார்த்தீங்கன்னா இது திரும்பவும் டிலே ஆகிருக்கு. May 26, 2026 வரப்போகிறத அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த கேமெல்லாம் நான் விளையாடினது கிடையாது, அதனால் எனக்கு கேமிங்கில் அந்தளவுக்கு பெருசாக ஈடுபாடும் வந்து கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க உங்கள் கருத்து என்னன்றதை வந்து சொல்லுங்கள். எப்படி இதை பற்றி நிறைய பேர் தனித்தனியாக வீடியோ போடுவாங்க, அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம். iQ Neo 10 பற்றி நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க. நிறைய பேர் எனக்கு மெயிலே பண்ணுறீங்க, ப்ரோ இந்த ஃபோன் எப்போ லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதில் 8S Gen 4 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசர் வரப்போது. 12 GB RAM, 30,000 பட்ஜெட் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஆனால் ஃபோன் எப்போ லான்ச் ஆகுன்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. மோஸ்ட்லி இந்த மந்தில் இருக்குன்றது போல் ஒரு லீக்ஸ் போய்கிட்டு இருக்கு. பட் வரும்போது டக்குன்னு நம்ம ட்வீட்டில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ட்விட்டரில் இன்னும் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. Sony Xperia 1 7 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போது. ஸ்னாப்டிராகன் 8 எலிட் ப்ராசஸர், 12 GB ரேமோட வரப்போகுது போல சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ சோனி வரப்போறாங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம ஊரில் கிடையாது, அவன் ஏற்கனவே குளோபலாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்போ அதை வந்து அப்படி ஓகே இதுதான் பாருங்கள், நாங்கள் இன்னும் மார்க்கெட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு ஒரு ஃபோன் வரும். இந்த வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி எப்படியாச்சும் இம்போர்ட் பண்ணியாச்சும் இதை உங்களுக்காக நான் கவர் பண்ணுறேன்.
ஸோ இன்றைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா Xiaomi Mimo AI மாடல் வந்து அஃபிஷியலாக அன்வீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல், ஓகேங்களா. அதுவும் இது வந்து எஃபிஷியன்ட் ரீசனிங் வித் ஸ்மால் சைஸ், ரொம்ப சின்ன சைஸ்லேயே உங்களுக்கு எஃபிஷியன்ட் ரீசனிங்லாம் வந்து கொடுக்கும். காம்படிஷனில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ உடைய O1 சீரிஸ் இல்லாட்டி கூகுள் ஜெமினி உடைய 2.0 ஃப்ளாஷ் திங்கிங் அதோட காம்படிஷன் இதுதான் அப்படின்றது போலயும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. Xiaomi என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் வந்து இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணதுனால இது ரொம்ப சின்ன சைஸ்லேயே நல்ல ரீசனிங்லாம் வந்து கொடுக்கும் அப்படின்றத போல சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டா வந்து ப்ரைவேட் ப்ராசஸிங், இதுதான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா மெட்டா செக்யூரிட்டி ப்ரைவசி சரி ஓகே இருக்கிற நியூஸை சொல்லிக்கலாம். வாட்ஸ்அப்லேயே நீங்கள் இந்த ஏஐலாம் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி மெட்டா வந்து இந்த ட்ரஸ்டட் எக்ஸிக்யூஷன் என்வரான்மெண்ட் TEE இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதன் மூலியமாக தான் இந்த ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆக போகுதுன்றத சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு மார்க் மாம்ஸ் உண்மையாக பண்ணுறாரு இல்லை அவருக்கு சாதகமாக பண்ணுறாருன்றது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அடுத்ததாக Amazon வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ப்ராஜெக்ட் குயிப்பருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா SpaceX ராக்கெட் மூலியமாக 28 சேட்டலைட்டை ஸ்டார்லிங்க் லான்ச் பண்ணிக்கிறாங்க. இது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், ஸ்டார்லிங்காக. ஆக மொத்தம் ஸ்பேஸை சுற்றி பயங்கர குப்பைகளாக இருக்க போகுது. என்ன சொல்கிறது, இவங்க ஒரு 27 அவங்க ஒரு 28, ஆக மொத்தம் நம்ம திடீர்னு எப்பயாச்சும் நமக்கே ஒரு சான்ஸ் கிடச்சி நம்ம போய் வெளியில் எங்கேயாச்சும் வேறு கிரகத்துக்கு போகலாமான்னு நினச்சா கூட ஒதுக்கி தான் போகிறோம். நம்ம ரோட்டில் இருக்கிறத விட கல் மெல்லாம் அங்கே சேட்டலைட்டாக அதிகமாக இருக்கும் போல், அந்த அளவுக்கு மெஸ்அப் பண்ண போகிறாங்க. ஆனால் இன்றைய ஃபைனல் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா HMD மற்றும் லாவா டைரக்ட் டு மொபைல் ஃபோன் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது தேஜஸ் நெட்வொர்க் மற்றும் ஃப்ரீ ஸ்ட்ரீம் அப்படின்றவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி கொண்டு வராங்கன்னா இதில் மீடியடெக் ப்ராசர் வந்து இருக்குது. UHF ஆண்டனா வந்து இவங்க டிவி ரிசப்ஷனுக்காகவும் GSM வந்து வாய்ஸ் காலுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய நண்பர்கள் டெக் நியூஸ் ரொம்ப லாங்காக போகுது, ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வேணானதுனால இன்றைக்கி வெறும் 11 நியூஸ் மட்டும் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேட்டு எவ்ரி வீக் வெறும் 11 நியூஸ் போதுமா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை பொறுத்து எப்படி என்னன்றதை பார்க்கலாம். இப்போதைக்கு ஆஸ்க் மிஸ்டர் டிடிக்கு போயிடலாம். ஆசிஃப் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ கேமிங் இயர்பட்ஸ் நல்லா இருக்குமா, ஒரு நல்ல கேமிங் இயர்பட்ஸ் லோ லேட்டன்சியில் ஃப்ரீ ஃபயர் பப்ஜிக்காக சொல்லுங்கள் அப்படின்றது போல் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இது எல்லாமே பட்ஜெட் மேலே தான் டிபெண்ட், ஓகேங்களா. உங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை அப்படின்ன பட்சத்தில் நீங்கள் ஓப்போ என்கோ மாடல் மறந்துட்டேன் நான், பட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். இந்த TWS எக்ஸாக்ட்லி எதெல்லாம் இருக்குது, என் டீமில் கேம் விளையாடுறவங்க இருக்கிறாங்க, நான் விளையாடுறதில்ல. அதனால் எக்ஸாக்ட்லி என்னென்ன மாடல்லாம் இப்போ இன்னும் ஆஃபரில் அவைலபிள் இருக்குன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது மௌனிஷ் வந்து கேட்டிருக்காரு இன்றைய லாஸ்ட் கொஸ்டின். ஸோ மொபைல் பிராண்ட்ஸ் எல்லாருமே ஆன்லைனுக்கு மட்டும் இல்லாமல் அவைலபிள் ஆகிற மாதிரி ஒரு சில மொபைல்ஸ் லான்ச் பண்ணுறாங்க, ஆஃப்லைனுக்கு மட்டும் ஒரு சில மொபைல்ஸ் வந்து இருக்குது, ஏன்னு கேட்டிருக்காரு. ஆன்லைன்லன்னா அவங்க எந்த ஒரு கமிஷன்ஸ் எக்ஸ்ட்ரா எதுவுமே தர வேண்டியது கிடையாது. அதனால் என்னென்னா 20,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அவங்க தயாரிக்கிறாங்கன்னா 22,000 ரூபாய்க்கு கூட நமக்கு விற்க முடியும். நடுவில் யாருமே கிடையாது, ஒன்லி டிரான்ஸ்போர்ட்டு ஆன்லைனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோருக்கு மட்டும் தான் ஃபீஸ் கொடுப்பாங்க, மீதி அவங்களுக்கு லாபம் வந்து வந்துடும். பட் ஆஃப்லைன் அப்படி கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டர் சப் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்றது போல் இங்கே இருக்கக்கூடிய ஷாப்ஸ் வரைக்குமே கமிஷன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக ப்ராஃபிட் கம்மியாகுன்றதை விட நம்ம வாங்கக்கூடிய காஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். ஸோ இதனால் ஆன்லைன் மார்க்கெட் சூடு பிடிச்சது, நம்மலாம் சீப்பாக வாங்கணும். ஸோ ஆஃப்லைன்லேயுமே அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் விட்டுறக்கூடாதுன்றதால 2 மாடலுக்கும் தனித்தனியாக லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இன்றைய தமிழ் டெக் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். அண்ட் இன்னுமே கிவ் அவே ரன்னிங்கில் தான் இருக்குது. CMF ஃபோன் இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும். ஸோ அங்கே ஸ்டோரியை மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது.